வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் செல்ல உள்ளதாக இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் திரு ஜே.பி. சிங் கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாஹுவுடன் புதுமை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, குவாண்டம் மற்றும் பிற துறைகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் எனவும் அவர் தெரிவித்தார். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையங்களின் தேசிய வட்டமேசை மாநாடு இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர்கள் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாடு மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கைனேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் சாந்து, டாக்டர் விவேக் ஜோஷி ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளது. கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி அரசுமுறை பயணமாக வரும் 26ஆம் தேதி இந்தியா வர உள்ளார். மார்ச் 7ஆம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்கிறார். முன்னதாக மும்பையில் உள்ள வணிக தலைவர்களை சந்திக்கும் அவர் மார்ச் 2ஆம் தேதி புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக கனடா பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறை சார்பில் தன்னார்வ முழு உடல் தானம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று கல்வி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் 40க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற உள்ள ரஞ்சி டிராபி இறுதி சுற்று கிரிக்கெட் போட்டியில் ஜம்மு காஷ்மீர் அணி கர்நாடக அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.